நம்ம தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு எல்லோரும் போராட்டம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சந்தோஷமான விஷயந்தான், போராட்டம் பண்ணுங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் அந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே போராடி இருக்கணும். இப்போ விட்டுட்டீங்க. இப்போ வந்துக்கிட்டு போராடினீங்கன்னா ஒரு படமும் ஓடாது. அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த டாஸ்மார்க்கை நடத்துகிறதுக்கு அவங்க பாதி அமௌண்ட்டாக வாங்கிடுறாங்க. அதுவாகாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பாதி அமௌண்ட்டாக வாங்கிடுது. இதெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் மிச்ச மீதியை அந்த அரசு ஊழியர்கள் சாப்பிட்டுக்கிறாங்க. அது போகாமல் அந்த டாஸ்மார்க்கில் கடையில் வேலை பார்க்குறவங்க பாதியை திண்டுக்கிறாங்க. இப்படி தான் இன்றைக்கி வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் சரக்கை நிப்பாட்டணும், டாஸ்மார்க்கை அடைக்கணும்னா இதை லாக்டவுன் அப்போ செஞ்சுருக்கணும். அந்த லாக்டவுன் அப்போவே ஒரு 2.5 வருஷம் பிரேக்கில் இருந்துச்சு. அந்த பிரேக்கில் இருந்தப்பவே அதை அடைச்சிருக்கலாம். இப்போ பூரா முத்தி போய் குடியிலே கெதியாக கிடக்காங்க நிறையா பேர். நீங்கள் திடீர்னு நிப்பாட்டணும்னா அவங்களுக்கு மறுபரிசோதனை செஞ்சுட்டு தான் நீங்கள் நிப்பாட்ட முடியும். குடிக்கிறவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வைக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டாஸ்மார்க்கை நிப்பாட்ட முடியும். சடக்குன்னு நிப்பாட்டினீங்கன்னா இதனால் பல உயிர்கள் செத்து போயிடுவாங்க. இதனால் வீட்டில் பல பிரச்சனைகள் வரும். குடிக்காமல் இருந்தால் ஒரு ஆம்பளை கோவப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சு போடுவேன். நீங்கள் டாஸ்மார்க்கை நிப்பாட்டம்ன்றதுக்காக பல குடும்பம் சீரழிக்கக்கூடாது. பார்த்து செய்யுங்க.